எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் மாரக கேந்திர பாதக விளக்கங்கள். சரி, இப்போ சரராசிக்கு 11க்குரியவன் மாரகாதிபதி, பாதகாதிபதி. சிரத்துக்கு 9க்குரியவன் பாதகாதிபதி. உபயத்துக்கு 7க்குரியவன் பாதகாதிபதி. சரி, இப்போ நம்ம சரலக்கணமே பார்ப்போம். சரலக்கணத்துக்கு இப்போ சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார். இங்கே ஆட்சி மூலத்திரிகோணம், இங்கே ஆட்சி, இங்கே உச்சம். சரி, ஆனால் அந்த தசையில் தான் அவருக்கு பாதகத்தை கொடுப்பார். தசை வரலைன்னா கொடுக்க மாட்டார், புத்தியில் கூட கொடுக்க மாட்டார். அந்த பாதக தசை வரணும். இப்போ 11லேயே இருக்கிறாரு. கண்டிப்பாக சனி தசை வந்தவுடனே ஜாதகருக்கு பாதகம் நடக்குமுங்க. ஆனால் இங்கேருந்து தசை நடத்தினா நடக்குமா? நடக்காது. ஏன்? தான் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிட்டாருங்க. அதனால் இந்த லக்னத்துக்கு 10ல் சனி இருக்கிறது நல்லது, பாதகம் செய்ய மாட்டார். சரி, இங்கே 7ல் உச்சமாயிட்டார், திக்பலமாகவும் இருக்கிறார். இது 7ஆம் இடங்கிறது களத்திர ஸ்தானம்ங்க. இங்கே ஜாதகருக்கு செய்ய மாட்டார். இங்கே 2 மனைவியை கொடுப்பார். ஆனால் எத்தனை மனைவியை கொடுத்தாலும் இவருக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இதுதாங்க மேச லக்கணத்துக்கு. இப்போ சரி, இப்படி இருக்கட்டும். ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தையே எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அதான உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம். ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன். மிதுன லக்கணங்க, 2ல் சனி, இங்கே செவ்வாய்ங்க, இங்கே குருங்க, 11 ராகு, இங்கே கேதுங்க, இங்கே சுக்கிரன் உச்சம்ங்க, இங்கே புதன் சூரியனுங்க. சரியா? இந்த அம்மாவுக்கு பாருங்கள், இது கேந்திராதிபத்திய தோஷம். பாதகஸ்தானத்திலையும் மாரகஸ்தானத்திலையும் குரு வலுத்திருக்கார். ஏன்னா 7க்குரியவன் தான் பாதகாதிபதி, மாரகாதிபதி. அப்போ ஒட்டு மொத்தமாக மாரக கேந்திர பாதக இந்த அம்மாவுக்கு இருந்திருக்காங்க. அப்போ குரு தசை வரும்போது இவங்களை மீண்டும் சிஎம் ஆக்கிச்சு. ஆக்குனாலும் ஒரு பாதகத்தை செஞ்சது குரு தசையிலேயே. ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆனால் இருந்துட்டு வந்ததுக்கு பிறகு நிம்மதியாக இருந்திருப்பாங்களா? அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கும் சிஎம்மாக இருந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இவர் யார்? அஷ்டமாதிபதி. சனியே பார்க்குறாருங்க. சனி 8ல் இருந்தால் ஆயில், 2ல் இருந்தால் 8 பார்த்தா ஆயில் கம்மி. இப்போ குரு தசை சனி தசையில் இவருக்கு மரணங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க. சரி, எம்ஜிஆர் ஜாதகத்தை எடுத்துக்காங்க. எம்ஜிஆர் ஜாதகம் கன்னி லக்னங்க, 7ல் குரு வலுத்துருச்சுங்க. கூடிய வளர்பிறை சந்திரன் வேறுங்க. அஷ்டமி நவமி தீதியில் பிறந்திருக்கார். அப்போ இங்கே 7ஆம் இடம் ஓவராக வலுத்துருச்சு.
அதனால் இவருக்கு 2 கல்யாணம் முடிஞ்சது, 2 மனைவி இறந்து போயிட்டாங்க. 3வது ஜானகி அம்மாவில் கல்யாணம் முடித்தாங்க, 2 பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த அம்மாவை தாலி கட்டாமையே கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துனாங்க. அது வரைக்கும் அந்த அம்மா நிலச்சிருந்தாங்க. இது தாங்க கேந்திராதிபத்திய தோஷம். நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க, இது லட்சங்களில் ஒருத்தருக்கு தான் ஏற்படும். இதில் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த குருவோட சந்திரன் சேராமல் சனி இருந்தாலோ, ராகு இருந்தாலோ, இல்லை சனி பார்த்தாலோ, செவ்வாய் பார்த்தாலோ நடந்திருக்காதுங்க. இந்த அம்மாவுக்கு சனி இங்கே இருந்தது, செவ்வாய் இங்கே இருந்தது. சனி செவ்வாய் பார்வை விழுகலை குருவுக்கு. விழுந்திருந்தால் இறந்துருக்க மாட்டாங்க. அதாவது 7ஆம் இடத்துல உபய லக்னத்துக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சால் அது வக்ரமாயிடணும். அப்படி இல்லைன்னா அதோட இது ஒரு பாவர்கள் சேர்ந்துடணும், இல்லை பாவர்கள் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், லட்சங்களில் ஒருத்தருக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காதுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.